அவ என்ன பார்த்து சிரிச்சுனே அந்த குழந்தைக்கு ஒரு கிஸ் அடிப்பா. எனக்கே குடுத்தா மாதிரி இருக்கும். இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு வாங்க இங்க வந்துருச்சு. மூடிட்டனே இல்லன்னா வெளியே வந்து வந்திருக்குமே. அதுக்கப்புறம் அதுக்கு இருந்த இடத்துல போய் செட்டில் ஆகிறக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன். அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. இங்க தொங்குது பாரு இந்த மஞ்சள் துணி, அதுல இந்த சுத்தி தூக்கி போட்டாங்க கூடுசு வண்டியில். அங்கிருந்து குப்பையில விழுந்து அங்கே காவ போதில்ல, அதுல மிதந்துகிட்டே வந்த அந்த காவலியா? ஆமா. அப்போ யாரோ ஒரு மகராசி வளர்த்தா நான் வளர்ந்துட்டேன். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஒருத்தன் வராம மிரட்டுறீங்க, ஒருத்தன் வராம மிரட்டுறான், இன்னொருத்தன் வராம பைக் எடுத்துட்டு வந்து மிரட்டுறான், இப்போ ஒருத்தன் வராம பேசுறான். எல்லாருக்கும் என்ன ப்ரோ எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். நான் மக்களை மகிழ் வைக்கிற கலைஞர். என்ன தயவு செய்து இப்படி எல்லாம் கூட்டி வச்சு அவமானப்படுத்தாதீங்க. நான் கலை வழக்க பிறந்தவன். 8 வயசுலயே கையில கத்தி எடுத்தவன் தேவராஜ். 3 வயசுல கத்தி ஊரே எழுப்பினவனா என்கிட்ட வச்சுக்காத, போயிடு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நன்னாரி பயல பிச்சு பிக்காளி ராஸ்கல். அம்மா மம்ஸ் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். ஹாய். கலை பூரா கட்டட கலைஞர்கள். இவரு தாஜ்மஹால் கட்டுறப்ப கொத்தனார் அங்க ஒர்க் பண்ணாருமா. அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுறப்ப மேஸ்திரியா இருந்தவர். இவரு பிட்டுக்கு மண் சுமந்தார் பாத்தீங்களா, அந்த வகையை வச்சிருந்தவர். இவரால சுமக்க முடியாம இங்க வந்து பரதநாட்டியத்தில் ஈடுபட்டிருக்காரு. பூரா புட்டலப்பட்டி பூமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. அனைவரும் இந்தியாவின் முக்கிய கலைஞர்கள்மா. பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. அதானடா சொல்லிரவா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. வேணா வேணா வலிக்குது, அழுதுருவேன் வலி. அவருங்கடி பீத்து சிரிக்கலாம். யாரா கத்து கொடுத்தா அந்த நாகரிகம்? நம்ம ஒரு நாகரிகம் மாதிரி கையெழுத்து கும்பிட வேண்டியதானே. டேய் கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய புடிச்சு காலை புடிச்சு இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா. நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இப்போ உங்களுக்கு இல்ல அது நான் டிஃபன் காலையில சாப்பிடலாம் எடுத்து மாப்பிள்ளையே அமைதியா உட்காந்துருக்கேன். நானும் நேற்று ரிசப்ஷன் இருந்து பாக்குறேன், இங்கிட்டு போறேன் இங்கிட்டு வர்றேன். என்ன காணும் நக்கல அந்த பொண்ணுக்கு தான் விட்டு விட்டு இருக்காய். அந்த அடிக்கிறதா அதை அடிக்கிற அடிச்சீங்க தேங்காய் எடுத்து மண்டையா குழந்துருவாங்க. பொண்ணு கூட இவ்வளவு மேக்கப் பண்றது இல்ல, இந்த அளவு காஸ்டியூம் டிசைன் பண்றது இல்ல. இவங்க போய் காஸ்டியூம் டிசைன் பண்ணி போட்டு மேக்கப் வச்சு ஸ்பா பண்ணி அதுக்கே 10,000 ரூபாய் சொல்ல முடியும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க ஒரு क्वेश्चन கேட்கலாமா? இப்படி சிரிச்சிட்டு போறீங்கன்னா அப்படி என்ன காமெடி பண்ணிட்டாங்க அவங்க? காமெடி எல்லாம் கிடையாது, சும்மா. தம்பி நான் பாத்துட்டு தான் இருக்கேன், நீ ராக்கெட் எல்லாம் விட்டு இருக்காய். தேங்காய் மண்டைய பொழந்துரும் பாத்துக்கோ. தேங்காயை வச்சு அடிச்சு கொலையே பண்ணிருக்காங்க. வாடா வாடா தமிழ் 100 கிலோ எடுத்தவன். வாடா தமிழ் நல்லா பாக்குறது. தமிழ் ஆத்தா நஹி. என்ன தமிழ் जानता नहीं? சரி நான் தமிழ் நல்லா படிப்பியடா. मैं हिंदी बोलता हूं. என்னடா मैं तनु समझाती. ரவுண்டிங்கே வந்துகிட்டே இருக்க வேண்டியதானே. உங்களுக்கு வேலையே கிடையாதுங்க. வேலை இருந்தா நான் ஏன்னா அதெல்லாம் பண்ண போறேன். சரி தம்பி இங்க வா. என்னவாமா? அக்கா கல்யாணம் ஆச்சு, எப்ப குழந்தை பிறக்கும்? நீ என்ன பண்ணாலும் சரி இந்த பட்டனை அழுத்திடாத. அப்படி அழுத்திட்டானு வையே நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சிடும். சரி இப்ப நான் என்ன சொன்னேன்னு திருப்பி சொல்லு பாப்போம். அதெல்லாம் சரி. தொடாத. அந்த பட்டன் அழுத்தினா கூட்டோட மேல போயிடுவோம். நான் சொன்னதை செய். I'm good.
இல்ல நான் எத்தனை தடவை சொன்னாலும் உன் மரமண்டைக்கு ஏறவே ஏறாடா. எந்த பட்டனை உன்னை முதல்ல அழுத்த சொன்னேன் அதை காட்டு. அத அழுத்தாத. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட். நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா எங்கடா அம்மா பத்துல கரபியோடா வீட்டுக்காரன் வாய் சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. ஆமா இவர் ரொம்ப டீசென்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்தேன்? காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற காலத்து கீழே. டேய் செல்முருகா போண்டாமணி பாஸ் எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும்? அதான் பார்த்தாலே தெரியுதே. பாஸ் நாங்க தான் மாறு வேஷத்துல இருக்கோமே. என்னடா மாறுவேஷம்? இதோ பாருங்க பாஸ். இங்க பாருங்க பாஸ். அட பாவிகளா, மீசையும் மருவும் வச்சா அது மாறுவேஷமாடா? மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. பாஸ் இந்த பக்கம் ஒருத்தன் போனா பாத்தியா? யார் சிவப்பு சட்டையா? அப்படி போயிட்டு லெஃப்ட்ல போயிடு. தங்கச்சி எப்படி சமைச்சிருந்தாலும் அத சிரிச்சுக்கிட்டே சாப்பிடணும் அதானே? அதேதான். டேய் உன் தங்கச்சி சமைச்ச சாப்பாட வாயில வச்சுக்கிட்டு சிவாஜியில கூட அப்படி நடிக்க முடியாதடா. எங்களை விட்டுறா. எப்படி இருக்குண்ணே? தங்கச்சி சமையல புளியாச்சே. நாங்க தான் அதுக்கு பலியாச்சே. நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலையுது. ஷீஸ் மை ஓல்டு ஸ்டூடெண்ட். அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலாம்னு விருப்பப்படுறீங்களா? சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம். நான் 6 ஃபேஸ் கிட்டே கத்துக்கிறேன். மனுஷனும் பிரேக் இல்லாம தாண்ட வாழ்க்கையே ஓட்டிட்டு இருக்காங்க. சரிப்பா இந்த நிலைமையோட இந்த வண்டி எடுத்துட்டு எப்படி போறது? கவலைப்படாத. இந்த யானைக்கு நெத்தியில பட்டை கட்டுவாங்கல்ல, அத மாதிரி கட்டி கூட்டிட்டு போக வேண்டியதா. செலவாகுமே. ஆகாதே. எப்படி? எங்கெல்லாம் ஓட்ட இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இலை, சின்ன சின்ன பூ வச்சு கவர் பண்ணிட வேண்டியதா. ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட்ங்கிற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கு. வவ்வாலுக்கு பிறந்த பயமில்ல.